போட்டித்தேர்வு படிக்கும் மாணவனருக்கு வணக்கம். இப்போ குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க, 28ஆம் தேதி எழுத போகிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் மேட்டாப்பில் தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப டெப்த்தாக கொடுக்காம ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா, பாலிசி நோட்டை கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் தமிழரசு மேகசினை கவர் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு 6 பக்கம் 8 பக்கம் தான் கொடுத்து ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆகஸ்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இது கொஞ்சம் பிடிஎஃபில் அட்டாச் பண்ணியிருந்தேன். தமிழ் மீடியத்துலையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துலையும் இருக்குது. அட்டாச் பண்ணி லைட்டாக கோத்ரூ பண்ணுங்க. கடைசியாக புதுசாக படிக்கக்கூடாது, சிம்பிளாக அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஐவிசி இருக்குது பார்த்தீங்களா, ராஜஸ்தானில் இப்போ கரப்பான் சைட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ராஜஸ்தானில். அப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பெரும்பாலும் நமக்கு இந்த சைட்டு கண்டுபிடிச்சாவே கேட்பாங்க. அப்போ அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ரடாடி தேரி ஜெய்சல்மர் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யாருடைய பீரியட்னு கேட்டிங்கன்னா கரப்பான் பீரியடு. அப்போ இந்த எக்ஸ்கேவேஷன் ஒரு முக்கியமான இது, அது நம்ம அதில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கான் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, உடல் உறுப்பு தானம் பண்ணுறீங்களா, இந்தியாவுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 3rd, தமிழ்நாடுடைய ரேங்க் என்ன கேட்டிங்கன்னா இல்லை 1st. அதனால தான் அந்த கொஸ்டின் உள்ளே வச்சுருக்கோம். ஏன்னா தமிழ்நாடு லீட்ஸ் இன் இந்தியா. அடுத்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி போடணும், அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும், டெக்ஸ்ட் புக்கு மாற்றுறாங்க. இந்த புதுசாக இப்போ நம்ம போட்டாங்களா அந்த இதை வச்சு உடற்கல்வி கட்டாயமாக்குறாங்க, ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு என்ன. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இதில் முக்கியமானது. அப்புறம் விக்டரி ஸ்கூல் ஸ்கீம் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்கூலில் ஹையர் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்கள ஹையர் எஜுகேஷனுக்கு இது பண்ணுறதுக்காண்டி நமக்கு விக்டரி ஸ்கூல் எஜுகேஷன் ஒன்று உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதை நம்ம பார்த்துக்கிறோம். சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம இப்போ ட்ரம்புடைய டேக்ஸு 50% டேரிஃப் போட்டார் பார்த்தீங்களா, அதில் தமிழ்நாடுடைய டெக்ஸ்டைல் பாதிக்கப்படுது, ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய அஸ்ட்ரானட் ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டத்தில் போகிறாங்க. இந்த 4 பேரும் பற்றி அதில் நமக்கு தெரியும். சுபான்சு சுக்லாங்கிறது நமக்கு தெரியும், இப்போ தான் போயிட்டு வந்தார். அவர் பேரில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்பை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ யாரெல்லாம் போகிறா, அஜித் கிருஷ்ணன், அந்த 4 பேர் பேரையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 0%, 5%, 12%, 18%, 28 இருந்துச்சு. இப்போ டூ டேக்ஸாக கொண்டு வராங்க. 12%, 28%. இது போக சின் டேக்ஸ்னு ஒன்று போடுறாங்க. அதாவது பாவ வரி அப்படிங்காங்க. அதாவது இந்த போதைப் பொருள், லக்ஸரி பொருளுக்கு 40% போடுறாங்க. இது எப்போ கொண்டு வராங்கன்னா செப்டம்பர் 22 இந்த நவராத்திரியை முன்னிட்டு அன்னையிலேருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இது தெரிஞ்சுக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் இஷ்யூவில் அந்த டேக்ஸ் ரேட்டெல்லாம் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு வருமானம் எப்படி இருக்குன்னா, 18% டேக்ஸ்லேருந்து 65% வருமானம் வருது, 5% டேக்ஸ்லேருந்து 7% வருமானம் வருது, 12% 5% வருமானம் வருது, 28% டேக்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதை கேன்சல் பண்ணுறாங்க. 12% இதில் சேர்த்து விட்றாங்க. நமக்கு 18% இருக்குது. இதுதான் வருமானம். அடுத்தது பார்த்திங்கன்னா அகல் விளக்குன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் இந்த சைபர் கிரைமு, இன்டர்நெட் ரிலேட்டட் கிரைமில் மாட்டிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி விழிப்புணர்வாக ஒரு கேம் கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாபெரும் தமிழ் கனவுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அது எதுக்கு கொண்டு வராங்கன்னா, அந்த ஸ்கூல் எஜுகேஷனில் தமிழ் கல்ச்சர் லிட்ரேச்சரை தெரிஞ்சுக்கிறக்காண்டி கொண்டு வராங்க. இப்போ பிஎல்ஐ ஸ்கீம் முக்கியமானது, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அப்புறம் சோலா உடைய இன்ஸ்கிரிப்ஷன் கரூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து சிஎம்முடைய பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு திட்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரதம மந்திரியுடைய விக்சித் பாரத் ரோஸ்கார் யோஜனா ஸ்கீம் இப்போ அனௌன்ஸ் பண்ணி 3.5 கோடி மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டதுக்கு அப்புறம் இது முக்கியமானது. எம்.எஸ். சுவாமிநாதனுடைய 100ஆண்டு கான்ஃபரன்ஸ் ஒன்று கொண்டாடுறாங்க. இப்போ அவருடைய பிறந்தநாள் நமக்கு தெரியும், ஆகஸ்ட் 7, 1925. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ், ஆகஸ்ட் மாதம் என்னென்ன டேஸ் இருக்குது, என்னென்ன தீம் இருக்குது, இவ்வளோ தான் லிமிட்டடாக கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 8 மாதத்து லிமிட்டடாக கவர் பண்ணியிருக்கோம். இல்லை பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கோம். சும்மா சிம்பிளாக பார்த்துக்கிடுங்க. இப்போவும் நீங்கள் பிவிக்கு ரிவிஷன் நல்லா பண்ணிடுங்க. ஏற்கனவே டெஸ்ட்டு போட்ட ரிவிஷன் நல்லா படிச்சிருங்க. என்னெல்லாம் படிச்சிங்களோ திரும்ப ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்ட்ரென்த் கூடிகிட்டே இருக்கும். பரீட்சை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். தேங்க்யூ.